ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாண்டேஜ் ப்ரோக்கரோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்கரோட ஸ்ப்ரெட், அப்புறம் அதில் இருக்க அட்வான்டேஜஸ், இது எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் டெபாசிட் அண்ட் வித்ட்ரா எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் வாண்டேஜோட வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வாண்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரோக்கர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ்னஸ் வந்து இந்தியாவில் கரண்ட்லி நியூ யூசர்ஸை ஆன்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னா வாண்டேஜ் தான் சொல்லலாம். ஸோ வாண்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா 1 தெரியும், கார் ரேஸ். அந்த ஃபார்முலா 1ல் ஃபெராரியோட அஃபிஷியல் ஸ்பான்சராக இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கம்பெனி. அண்ட் இவங்களோட ஸ்ப்ரெட்டும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற ப்ரோக்கர்ஸோட கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ப்ரெட் 0.75 கோல்டுக்கு. இதே மார்க்கெட்டோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 0.89. ஈவன் நம்ம எக்ஸ்னஸில் கூட ஸ்ப்ரெட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டோட ஸ்ப்ரெட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டும் இருக்குது, ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஆனால் ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்கும், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டில் ஃபீஸ் இருக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் இவங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாண்டேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஸ்ப்ரெட்டில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அண்ட் 0 ஃபீஸ். ஸோ இப்போ வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் அண்ட் கண்ட்ரி கேட்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கீழே ரெஃபர்ட் பைன்ற இடத்துல நம்மளோட ரெஃபரல் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த கோடை யூஸ் பண்ணுங்கள். அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்ப்ரெட்டில் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வாண்டேஜ் கோடை பர்டிகுலர்லி நம்ம கம்யூனிட்டிக்காக நமக்கு கொடுத்துருக்க ஒரு டிஸ்கவுண்ட். ஸோ நம்மளோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே வாண்டேஜ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ஐபிஐ சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்புறம் உங்களுக்கும் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, என்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கனால நான் ஜஸ்ட் லாகின் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஹோம் பேஜ். இப்போ இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக எவ்வளோ அசெட் வச்சுருக்கேன்னு காட்டுது, ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் இங்கே காட்டுது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், அக்கௌண்ட்ஸ், ஃபண்ட்ஸ், ட்ரேட், காப்பி ட்ரேடிங், வாலெட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த மார்க்கெட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கரன்சி பேர்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ட்ரேட் பண்ண அப்படின்றது. வாண்டேஜில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸோட இவங்கக்கிட்ட ட்ரேடபிள் பேர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பேர்ஸ் பக்கம் இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபாரெக்ஸ் உங்களுக்கு தெரியும், கரன்சி பேர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் கிரிப்டோவில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸில் பிட்காயின் அண்ட் ஈத்தீரியம் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். பட் இதே வாண்டேஜில் பார்த்தீங்கன்னா பிட்காயின், ஈத்தீரியம், லைட் காயின், அது இல்லாமல் ரிப்பிள், பிஎன்பி, இந்த மாதிரி மல்டிபிள் கிரிப்டோ அசெட்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு, சில்வர், காப்பர் கூட நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஹோம் பேஜில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அக்கௌண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்மளோட அவைலபிள் அக்கௌண்ட்ஸ் காட்டும். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இன்னும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு காட்டும் நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை வேணும்ட்டு. நீங்கள் லைவ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டாட்ரேடர் 5 நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்கௌண்ட் டைப் கேட்கும், எந்த மாதிரியான அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதில் எது சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எஸ்டிபி தான் சூஸ் பண்ணணும். ஏன் ஸ்டாண்டர்ட் எஸ்டிபி சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எஸ்டிபியில் நமக்கு நோ ஃபீஸ் அண்ட் செகண்டரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே நம்ம கம்யூனிட்டிக்கு, அதாவது நம்ம லிங்க்கை வச்சு ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஸ்ப்ரெட் இன்னும் டைட்டராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரா ஸ்ப்ரெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே ரா ஸ்ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ் இருக்காது, டைட் ஸ்ப்ரெட்டு. பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். ஃபீஸ் வந்து அப் டு $3 per lot அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் இருக்கும். ஸோ இங்கே கீழே வந்து நீங்கள் கரன்சி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு யூஎஸ்டிலே வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஐஎன்ஆர் வேணால் ஐஎன்ஆர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஐஎன்ஆரில் டெபாசிட் பண்ணாலும் யூஎஸ்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த அக்கௌண்ட்டில் எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த டெபாசிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே அமௌண்ட் கேட்கும். நான் இங்கே $100 என்டர் பண்ணுறேன். ஓகே,
இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். $100 கொடுத்துட்டு இங்கே அவைலபிள் டெபாசிட் மெத்தட்ஸ் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஆல் லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கிரிப்டோ கரன்சி, வாலெட், ஆஃப்லைன் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுறேன். லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னால் நம்ம இந்தியன் பேமெண்ட் மெத்தட்ஸ் இங்கே காட்டும். நீங்கள் இந்தியன் லோக்கல் பேங்க் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், இந்த இது நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிஐ இருக்குது. யூபிஐயில் பார்த்தீங்கன்னா 1 to 3 hours சொல்லியிருக்காங்க, பட் 10 minutesலேயே உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். ஸோ யூபிஐ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ ஐடி அவங்க தருவாங்க. அந்த யூபிஐ ஐடி நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும். ஸோ அடுத்து கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பேர்ஸ் இருக்குது, மல்டிபிள் செயின்ஸ் இருக்குது. இப்போ யூஎஸ்டிசியில் பார்த்தீங்கன்னா பாலிகன் செயின் இருக்குது, BEP20 செயின் இருக்குது. இது யூஎஸ்டிடிலையும் பாலிகன் செயின், BEP20, சொலானா, TRC20, இந்த மாதிரி மல்டிபிள் செயின்ஸ் இருக்குது. அப்புறம் சொலானா டேரெக்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், XRP டெபாசிட் பண்ணலாம், அப்புறம் பிட்காயின், ஈத்தீரியம், எது வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் வாலெட் பார்த்தீங்க அப்படின்னா வாலெட் இருக்குது, பிட் வாலெட் இருக்குது, பைனான்ஸ் பே உங்களுக்கு தெரியும், பைனான்ஸ் பே இருக்குது, ஸ்க்ரில் இருக்குது, நெட்டலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிரிப்டோவில் டெபாசிட் பண்ண தெரியாது அப்படின்னா பைனான்ஸில் நீங்கள் வந்து USDT வச்சுருக்கீங்க அப்படின்னா பைனான்ஸ் பே யூஸ் பண்ணுங்கள். பைனான்ஸ் பே நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பைனான்ஸ் ஆப் ஓப்பன் ஆகி ஆப்பில் கன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்கும் பேமெண்ட்டுக்கு. ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மணி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ரொம்ப ஈஸி ப்ராசஸ் இது பைனான்ஸ் பே. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ட்ரான்ஸ்ஃபர், இது லாக்கில் இருக்குது. இது வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இப்போ நான் வந்துட்டு யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். யூபிஐயில் தான் நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு ரேட் வந்துட்டு காட்டுது. கரண்ட் அமௌண்ட் நான் வந்து 8,980 பே பண்ணணும் ஃபார் $100. இப்போ நான் வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் கொடுத்துட்டு நான் பே நவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜில் நான் பே பண்ண வேண்டிய யூபிஐ ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நான் பே பண்ண வேண்டிய யூபிஐ ஐடி. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ஐடிக்கு நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். இங்கே கீழே வந்து நம்ம நேம் என்டர் பண்ண சொல்லுது. நான் வந்து இங்கே என்னோடய நேம் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே கீழே பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு பேமெண்ட் முடிச்சிடும். இப்போ நான் வந்து இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே டெபாசிட்டை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போது பேங்க் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம பே பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 99% ஆஃப் த ஆர்டர் வில் பி ப்ராசஸ்ட் இன் 300 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லா பேமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிரும். அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த பேஜ்லேயே வெயிட் பண்ணுறனாலும் வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கீழே பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெளியில் போயிட்டீங்க அப்படின்னாலும் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போவே எனக்கு வந்து வந்துருச்சு $100 பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ பேக் டு ஹோம் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் $100 டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த $100 எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ஃபண்ட் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வித்ட்ரா கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த $100 இருக்க அமௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அக்கௌண்ட்டை. ஸோ இங்கே வந்து நான் $50 என்டர் பண்ணுறேன் வித்ட்ரா பண்ண. கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அவைலபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும். இங்கே நமக்கு லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு மட்டும்தான் இருக்குது. ஏன் லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணும்போது என்ன பேமெண்ட் மெத்தடில் டெபாசிட் பண்ணுறீங்களோ சேம் அதே பேமெண்ட் மெத்தடில் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நான் வந்து யூபிஐயில் டெபாசிட் பண்ணதால் நான் திருப்பியும் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் நான் அமௌண்ட் எடுக்க முடியும். INR மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இதே நான் கிரிப்டோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன்னா நான் கிரிப்டோ மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இது எப்போவுமே இப்படி தானே அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நான் $100 டெபாசிட் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஒரு 1 or 2 வீக்ஸ் ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த $100 ஒரு $150 ஒரு $200 நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன வேணாலும் பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்போவே டெபாசிட் பண்ணி அப்போவே வித்ட்ரா பண்ணுறப்ப தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது. சரியா? அண்ட் டெபாசிட் ஆர் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் நம்மளை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட் நம்மளோட லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ரா ரெண்டுக்குமே வந்து எந்த இஷ்யூ இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்.
ஸோ இங்கே இப்போ நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணதும் இங்கே நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நேம், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வித்ட்ரா நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ நான் வந்து வித்ட்ரா பண்ண போகிறதில்ல, நான் உங்களுக்கு இது சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வாண்டேஜோட வெப் டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸ்னஸ் மாதிரி இவங்ககிட்டயே ஒரு நல்ல வெப் டெர்மினல் இருக்குது. ஸோ இந்த வெப் டெர்மினலில் போய்ட்டு நீங்கள் இங்கே எந்த அக்கௌண்ட் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது, பை அண்ட் செல் இருக்குது. ஸோ நான் வந்து பை கிளிக் பண்ணுறேன். பை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன வால்யூம் வேணும் 0.01 லாட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா 0.01 லாட் போட்டுட்டு நான் பை அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு ப்ளேஸ் ஆகிடும் ஆர்டர். அண்ட் இவங்களோட ஸ்ப்ரெட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், லோவஸ்ட் ஸ்ப்ரெட் இன் மார்க்கெட். இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட், இது வந்து ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் கிடையாது. ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கே கிட்டத்தட்ட 1-2 பிப்ஸ் தான் ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இது நீங்கள் கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த க்ளோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் க்ளோஸ் ஆகிடும். இல்லை இப்போ இந்த ட்ரேடுக்கு நான் வந்து டிபி அண்ட் எஸ்எல் எப்படி நான் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா கீழே டிபி அண்ட் எஸ்எல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் உங்களோட டிபி அண்ட் எஸ்எல்ல போட்டுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நான் கீழே இருக்க க்ளோஸ்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் ரேட்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு பொசிஷன். ஓகேயா? ஸோ இங்கே பொசிஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பொசிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு, $0.56 ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட லெவரேஜ் வந்து 1:2000 வரைக்கும் தராங்க. ஸோ நமக்கு ஏன் ஹை லெவரேஜ் வேணும்னா நம்மகிட்ட ஃபண்ட் ரொம்ப கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா லிவரேஜ் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொசிஷனை இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ண முடியும். பட் லிவரேஜ் வந்துட்டு எப்போவுமே ரிஸ்கி. ஸோ நீங்கள் ஹை லிவரேஜில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதிக அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியுதுன்னா ஹை லிவரேஜில் ட்ரேட் பண்ணுறது இஷ்யூ கிடையாது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வாண்டேஜை பற்றினது. ஸோ வாண்டேஜை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை டெபாசிட் வித்ட்ரால் ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை எந்த விஷயம் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்கும். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அண்ட் டெய்லியும் யூடியூப்பில் 8 to 10 நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி நைட் 8 to 10 நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.